எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஆண்டவரை நாம் பின்பற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனுக்காக நாம் வாழ்வதும், தேவனை செவிப்பதுமே, தேவன் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிப்பதில்லை. மரணமானாலும் ஜீவனானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வருங்காரியங்களானாலும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பதில்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் பட்டணங்கள் தோறும் போகும்போதும் கட்டுக்களும் காவல்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன போதிலும், நாங்கள் கர்த்தருக்காக வாழ்வதற்காக மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று மரணத்தையும் அங்கே எதிர்பார்த்தவராய் தன் பணியை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஆம், என கருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான். இயேசுதான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி நாமும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற சோதனை, எங்கள் வருகிற வாழ்க்கையில வருகிற வேதனை, வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் தேவனை நாம் பின்பற்ற அதை ஊக்குவிக்கிறதா, அல்லது தேவனை பின்பற்றுவதிலிருந்து எங்களை தடுத்து விடுகிறதா? அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் ஆண்டவர் அழைத்தார் தான். பேதுருவை, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார் தான். ஆனாலும் அவருக்கு வந்த சோதனை ஆண்டவரை தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே ஏற்பட்ட ஒரு சோதனையா இருந்தது. அவர்கள் மீன் பிடிக்கிறது பிடித்த போது தேவன் அவர்களை அழைத்தார் மனிதர்களை பிடிக்கும்படி. ஆனால் மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்கவே கடந்து போய்விட்டார்கள். எதிலே இருந்து தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு எங்கிருந்து வந்தார்களோ அங்குவே போய்விடுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனிதன் அழைக்கப்படும் போது எந்த பாவத்திலிருந்து அழைக்கப்படுகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியின் சோதனையாகவும் மாறும். எந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டு வந்தானோ அதுதான் அவனுடைய இறுதி சோதனையாக முடியும். இளமையில எந்த பாவத்தில ஒரு மனிதன் பிடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு விழுந்தானோ அதுதான் அவனுடைய முதிர் வயதின் சோதனையாகவும் வீழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் எங்கிருந்து அழைக்கப்பட்டீர்கள் என்பது மிகவும் முக்கியம். எந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை அழைத்தார் என்பது முக்கியம். எந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டீர்கள் என்பது முக்கியம். மீன் பிடித்திருந்த பேதுருவை தான் தேவன் மனிதனை பிடிக்கும்படி அழைத்தார். ஆனால் மறுபடியும் மீன் பிடிக்க போன போதும் தேவனுடைய அன்பு அதுதான் விடையில்லை. மறுபடியும் பேதுருவை பார்த்து ஒரு யோவானின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அவனை பார்த்து சொல்லுகிறார், 21வது அதிகாரம் 19வது வசனத்துல அவனை பார்த்து சொல்கிறார், அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். என் ஆடுகளை மேய்க்கும்படி, என் சபையை நடத்தும்படி, என் பணியை தொடரும்படி நீ மறுபடியும் என்னை பின்பற்றி வா. ஆமெருமையானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றி கொண்டு போய்கொண்டிருக்கலாம். சிலவழில் உங்கள் சோதனை பாடுகள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து, கடவுளுடைய ஊழியத்திலிருந்து உங்களை பின்னடைய பண்ணி நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் இருந்தால், மறுபடியும் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா. பேதுருவை மறுபடியும் அழைத்தார், என் சபையை மேய்க்கும்படி, என் ஆடுகளை மேய்க்கும்படி, மனுஷர்களை பிடிக்கும்படி என்னை பின்பற்றி வாண்டு சொன்னார். எந்த இடத்துல பேதுரு இருந்தாரோ அதையும் மீன்பிடிக்கிற இடத்துல மறுபடியும் வந்தார். அவரை கொண்டுதான் தேவன் சபையை கட்டினார். கடைசியில கிறிஸ்துவுக்காக நான் மரித்தாலும் மரிப்பேன் என்று சொன்ன பேதுரு கிறிஸ்துவுக்காகவே மரித்தார். ஆமென கருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரை பின்பற்றுவோம். நாம் கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுமல்ல, ஒரு காய் மரிப்பதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மந்தைகளை மேய்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, பேதுருவை போல எங்கள் வாழ்க்கையில வருகிற சோதனை பாடுகள் வேதனை மறுபடியும் ஆண்டவரை எந்த இடத்துக்கு எங்களை நாங்கள் அழைக்கப்பட அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. சிலவழி தளர்ந்து விடுகிறோம் ஆண்டவரை, சோர்ந்து விடுகிறோம்.
உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த இடத்துல அப்படி இருக்கலாம். இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மறுபடியும் பின்பற்றி வரும்படி இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தேவனை உம்முடைய பிள்ளைகளோடு தேவன் இடைப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.